கன்னிராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் இந்த மாதம் நடக்க போகுது. ஏன்னா குரு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். பாதகாதிபதி குரு வந்திருக்காருன்னா அவர் பாதகஸ்தானத்தை பார்க்குறாரு. சனி தன்னுடைய கெடுதலை கொடுத்துட்ருக்கார். உங்களுக்கு யோகாதிபதி 7ல் இருக்கார். பாதகஸ்தானத்திலிருந்து கெடுதலை கொடுக்குறார். அந்த சனியை குரு பார்க்குறார். உச்ச குரு பார்க்குறார். சுகங்கள் அதிகரிக்கிறதுனால நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படும். சனி பாதிப்பு குறையக்கூடிய நேரம். சனி எப்படி கெடுதல் பண்ணுறாருன்னா, உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறார் உங்களால், இல்லை அவங்களால உங்களுக்கு பிரச்சனை. இதில் குறிப்பாக இந்த சனி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்குறதுனால தலைப்பகுதியிலையோ இடுப்பு பகுதியிலையோ உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடந்தாலோ ராகு தசை நடந்தாலோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய திசையாக இருக்கும். அதே சமயம் 6ஆம் வீட்டு அதிபதி சனி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கடன் சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும் அப்படின்னா, எதை எடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு. குறிப்பாக நீங்கள் படிக்கிற குழந்தைங்க, கன்னிராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைங்க தங்களுடைய படிப்பில் ஒரு சாதனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. போன எக்ஸாம் வரைக்கும், ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வரைக்கும் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணாலே ஒரு 500க்கு ஒரு 200 மார்க் வாங்குறது பெரிய விஷயமா இருந்திருக்கும். இப்போது இந்த மே மாதம் ஏப்ரல் மாதம் எழுதின எக்ஸாமுக்கு மே மாதம் உங்களுக்கு ரிசல்ட் வருது, இல்லை ஜூன் மாதம் வருது அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய படிப்பு திறமை வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை அமையும். மூத்த சகோதர சகோதரிகளின் ஆலோசனை குடும்ப கௌரவத்தை உயர்த்தும். வழக்கில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்புகள் மூலமாக அந்த தொடர்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே, ஜூன் 8க்கு மேலேயே வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஜூன் 8லேருந்து ஜூன் 22க்குள்ளே கண்டிப்பாக வேலை கிடைக்கணும். அப்படி கிடைக்கல அப்படின்னா உங்கள் ஜாதகம் வீக்காக இருக்குன்னு அர்த்தம். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கன்னிராசி நண்பர்களுக்கான சாதகமான நாட்கள், காரிய பலிதத்தை வெற்றியை தரக்கூடிய நாட்கள் ஜூன் 1, 2, 3, 6ஆம் தேதி மாலை 7 மணி முதல் 7, 8, 9, 10, 11ஆம் தேதி காலை 8 மணி வரை. அதன் பிறகு 14, 15, 16, 17, 18, 19, 21ஆம் தேதி மதியம் 3 மணி முதல் 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30 இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு கல் விட்டால் கூட உங்களுக்கு அது சாதகமாக விழும். நீங்கள் ஒரு கல் விட்டு எறிவீங்க, எங்கேயாவது போனால் ஏதாவது விழாதான்ட்டு, ஆனால் ஒரு கொத்து மாங்காய் விழும். மாங்காய் விழுந்தால் கூட பரவாயில்ல, தேங்காயும் சேர்ந்து விழும். ஆனால் உங்கள் தலையில் விழாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி அந்த கெடுதலை கொடுத்தாலும் குரு பார்வை லாபத்தை தரும். அதனால் எப்பேற்பட்ட விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே சமயம் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த காதல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் இளம் தலைமுறையினர் ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு இருந்தாங்கன்னா இப்போ அந்த ஏமாற்றத்துக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். ஆனால் நம்பாதீங்க. நீங்கள் என்ன தான் அவன் நல்லவனாக நடித்தாலும் நீங்கள் காதல் செய்யக்கூடிய நபரை நம்பாதாமல் இருக்கிறது நல்லது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமண விஷயத்தில் இப்போதைக்கு நேரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்காதீங்க. கல்யாணம் வரும், பேச்சுவார்த்தை வரும், வரன் வரும், எல்லாமே நல்லது நடக்கும். ஆனால் இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு மேரி. ஏன்னா நீங்கள் கேட்கலாம், 7ஆம் வீட்டு அதிபதி லாபத்தில் இருக்கார், எனக்கு கல்யாணம் நடந்ததுன்னா சந்தோஷம் தானே, எனக்கு நல்லது தான் நடக்கும். இப்போ ஓகே. ஆனால் குரு வக்ரம் அடையும் பொழுதும், அதாவது இந்த வருஷ கடைசியில் அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வரத்துக்கு, அதாவது ராவணனை கொன்று விபீஷ்ண அரசாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் தசரதர் வரம் கொடுத்தாராம். அப்போ தான் அந்த சீரீஸ் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் நடக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு அப்போ பிரச்சனை வரணும்னா இப்போ உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புத்திசாலியாக இருக்கிறவங்க திருமணம் வேணாம் தள்ளி வைப்பான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள், சஞ்சலத்தை தரக்கூடிய நாட்கள் ஜூன் 11ஆம் தேதி காலை 8 மணி 16 நிமிடம் முதல் ஜூன் 13ஆம் தேதி காலை 9 மணி 25 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் சற்று நிதானத்துடன் எச்சரிக்கையுடன் இருக்கணும். 8ஆம் இடத்துல சந்திரன் போகிறாரு, அதாவது மேஷராசியில்.
அப்போ செவ்வாயோடு இணையிறதுனால உங்கள் வார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்தில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். உங்கள் மூத்த சகோதரர்களுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். மூத்த சகோதரர்னால் உங்களுடைய அண்ணன், உங்கள் அப்பாவோட அண்ணன், பெரியப்பா உங்கள் அண்ணன், இந்த 2 விஷயத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. பெரியம்மா விஷயத்திலும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் 2ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்ததுனால நீங்கள் என்ன தான் பேசினாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லை. இப்போ வருது பிரச்சனை, அதனால் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் பேசாதீங்க. அதாவது பகலில் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரியில் அதுவும் பேசாத அப்படிம்பாங்க. நீங்கள் யாரை பற்றி பேசினாலும் சரி, யாருக்கிட்டையும் பேசாதீங்க. மௌனம் கலக நாஸ்தி அப்படின்ட்டு ஒரு வாக்கியம் உண்டு. மௌனம் கலகத்தை கெடுக்கும். நீங்கள் மௌனமாக இருந்துருங்களேன். எதுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்கள் வாயால் யாராவது உங்ககிட்ட உங்கள் வாயை கிண்டி எதையாவது ரகசியத்தை வாங்கிட்டு போயிட்டு அப்புறம் இவன் தான் சொன்னான், இந்த கன்னிராசிக்காரன் தான் உண்மையை சொன்னான், உளறிட்டான் அப்படின்ட்டு எதுக்கு அந்த வேண்டாத வேலை? நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு தெரியாதுப்பா. இப்போ எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் இருக்காங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட எதை கேட்டாலும் ஒரு புன்முறுவல். நம்ம பைத்தியக்காரனோட நம்ம தான் பேசணும், அவங்க பேச மாட்டாங்க. அவங்க புத்திசாலி. ஏன்னா அவங்க வாயை விட்டாங்கன்னு, வார்த்தையை விட்டாங்கன்னா நமக்கு கெடுதல் இல்லை, அவங்களுக்கு கெடுதல். வார்த்தையை விடாமல் இருந்துட்டால் நமக்கு அது பாதிப்பு. அதனால் நீங்கள் வார்த்தையை விடாதீங்க. பேசா மடந்தையாக இருக்கிறதுக்கு தயாராகுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கான ஆசையை வளர்த்து கொள்வதற்கான யோகம் ஏற்பட்டு அதை செய்து முடிப்பதற்கான ஆற்றலையும் கொடுப்பார். வழக்கு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களால் அவங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் தம்பி தங்கிகள் ஏதாவது காலேஜ் படிக்கிறாங்களா, இல்லை 12th முடிக்க போகிறாங்களா, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள். அவங்கள கரையேற்றுறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். வியாபாரிகள் வியாபாரத்தில் லாபம் ஏற்படும். வியாபாரம் சார்ந்த வழக்குகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதிய நட்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். ஆனால் எல்லார் பேர்லையும் சந்தேகம் வச்சு என்ன பண்ணுறது? சந்தேகம் ஆளை பார்க்கணும், அவனுடைய கேரக்டர் என்னன்னு பார்க்கணும், அவனுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கணும். இப்போ நம்ம கம்ப்யூட்டரில் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். நம்ம என்ன பார்த்தோங்கிறது, நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணோங்கிறது. அதே மாதிரி உங்களுடைய நண்பன் புதுசாக வரானா அவனுடைய ஹிஸ்ட்ரி, இல்லை உங்கள் நண்பன் ஏதாவது கெடுதல் பண்ணனா அவனுடைய ஹிஸ்ட்ரி பாருங்கள். அவன் இத்தனை நாளாக நல்லது தான் பண்ணியிருந்தான், இப்போ ஏதோ அவசரத்தில் கெடுதல் பண்ணிட்டான். அப்பேற்பட்ட நண்பர்களை தக்க வைத்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கணும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ யாராக இருந்தாலும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்படுங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது வியாபாரம் பண்ணுறீங்கன்னா வியாபாரத்தில் பிஸ்னஸில் லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் யாரையும் பகைச்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதத்துக்கான பரிகாரமாக சம்மோகன கோபாலன் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஒரு மந்திரம் இருக்குது. அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த மந்திரத்தை தினமும் 3 தடவை சொல்லிட்டு வாங்க. யாருக்கிட்டையும் உங்களுக்கு எதிர்த்தன்மை ஏற்படாது. எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அப்படிங்கிற என்னோட பிரார்த்தனை உண்டு. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொள்ளணும். ஏன்னா லக்னத்தை பொறுத்து நிறைய மாறுபடும். ராசிங்கிறது பொதுவான உடம்பு. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும். ஆனால் லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில், தொலைபேசி எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.